வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி கிளாஸில் வந்து ட்ராயர் கட் பண்ணி காட்டுறேங்க. ஜட்டி மாதிரியே தான் இதுவும். சின்ன பசங்களுக்கு ட்ராயர் மாதிரி போடலாம். அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கோங்க. நோட் புக்கில் நான் அளவு எடுத்து எழுதி வச்சுருக்கேன். அகலம் 20, உயரம் 15 எடுத்திருக்கேங்க. இது என் பொண்ணுக்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் பசங்களோட அளவு பார்த்து எடுத்தாலும் ஓகே. இதில் ஃபஸ்ட்டு பேப்பரில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்காக பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அகலம்ங்க. அகலம் இது வந்து மேலே 4 ஃபோல்டாக இருக்கிறதுனால 10 இன்ச்சு தான் வரும். அகலம் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. 20, ஆனால் இதை டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். 4 ஃபோல்டாக இருக்குது, அதனால் 10 வரும். 20 இன்ச் ஆனால் டோட்டல் அகலம். உயரம் வந்து 15ங்க. 15 இன்ச்சு உயரம் இது. அப்புறம் இங்கேருந்து சீட் அளவுக்கு 10 இன்ச்சு, 15ல் 10 இன்ச்சுக்கு சீட் அளவுக்கு ஒரு மார்க் வச்சுருக்கேன். இங்கே கால்கிட்ட வந்து மொத்தம் 4 ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால நமக்கு 10 தான் வரும் சுற்றளவு. அந்த 4ல் 2 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த சீட் அளவு போடுற சைடில் 2 இன்ச்சுக்கு டாட் வச்சுக்கோங்க. 8 இன்ச்சு கால் சுற்றளவுக்கு வேணும். 2 இன்ச்சுக்கு டாட் வச்சு இங்கே 10க்கு டாட் வச்சுருக்கு இல்லைங்களா, அதை கருவு போடுங்க. கருவு போட்டிங்கன்னா இந்த சென்டரில் பாருங்கள், இங்கே நான் தனித்தனியாக செப்பரேட்டாக வர மாதிரி ட்ராயிங் போட்டிருக்கேன் பிக்சரு. இது வந்து மேலே எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு. இது கால் ஃபோல்டு பண்ணியிருக்கு. இங்கே வந்து இப்படி வரும். இந்த கட்டு வந்து இந்த இடத்துல சென்டரில் இப்படி வரும். இதாங்க ஈஸி மெத்தட் ட்ராயரு. இதை வந்து பேப்பரில் நான் எப்படி மார்க் போடுறதுன்னு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பாதி பேப்பர் எடுத்துருக்கேன், நியூஸ் பேப்பரு. ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை மறுபடியும் இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது நியூஸ் பேப்பருங்கிறதுனால அளவு வந்து அந்த அளவுக்கு வராதுங்க. இதில் இருக்கிறது அப்படியே வச்சுக்குவோம். நம்ம மொத்தமே இது 11 தான் வருது. அகலம் பார்த்திங்கன்னா 14 தான் இருக்குது. அதில் பாதி 7 தான் இருக்குது. இப்போ 11ல் இதில் எப்படி நம்ம மார்க் போடுறதுன்னா 7 இன்ச்சுக்கிட்ட ஒரு மார்க் போடுங்க. 7.5க்கு மார்க் போடுங்க. 2.5 இன்ச்சு விட்டு 7.5க்கு ஒரு மார்க்கு. என்ன சைடு அளவு, இந்தாண்ட சீட் அளவு. இங்கே கால் வந்து 7 தான் இருக்குது. 7ன்னா இங்கே ஒரு 1.5க்கு மார்க் போடுவோம். இதில் பேப்பருக்காக நான் சொல்கிறேன், ஆனால் 2 இன்ச்சு தான் நார்மலு. பேப்பரில் நம்ம காட்டுறதுக்காக வேண்டி இதில் சொல்கிறேன். நீங்கள் துணியில் கரெக்டாக 2 இன்ச்சுக்கு போடுங்க. இப்போ இந்த ஜாயிண்ட்டு இதையும் இப்படி மார்க்கு. இங்கே கால் ஃபோல்ட் பண்ணுங்க. அதில் 15 சொன்னோம் இல்லைங்களா, ஆனால் இதில் கம்மியாக இருக்குது. அதுக்காக நான் அதுக்கு தகுந்தாப்படி போடுறேன். 11 தான் இருக்குது. மேலே 2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இது மேலே எலாஸ்டிக் வைக்க. இங்கே கால் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இந்த பேப்பருக்காக 1.5 இன்ச்சு போடுறேன். துணியில் போடும்போது நீங்கள் 2 இன்ச்சு போடணும். ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா நீட்டாக வரும். அவ்வளோதாங்க இதில் மார்க்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ண, இந்த மார்க்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இதை மட்டும் தான் கட் பண்ண வேண்டிய வேலை இதில். இந்த பேப்பர் 2ஆக பிரிச்சுக்குவோம். க்ளோஸாக இருக்குல்ல. இப்போ இது தனியாக செப்பரேட்டாக வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. கால் ஃபோல்ட் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிறத. இது மேலே எலாஸ்டிக்காகங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எந்த அளவு ஃபோல்ட் பண்ணணுங்கிறதும் தெரியும்.
பண்ணியிருக்கோம். இது வந்து கீழே காலுக்கு பட்டி. பேப்பருங்கிறதுனால சின்னதாக ஃபோல்ட் பண்ணுறேன். துணியாக இருந்தால் உங்களுக்கு 2.5 இன்ச்சுக்கு மேலே வரும். ஃபோல்டிங் காலில் பட்டையாக இருக்கும். ஒரு சைடு கால் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. துணியில் இந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கணும். அப்படியே ஒரே ஃபோல்டில் வச்சுக்காதீங்க. இப்போ நான் உங்களுக்கு பேப்பருங்கிறதுனால மடித்து காட்டுறேன். துணின்னா பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இது ரெண்டையும் அடிச்சுட்டு இந்த சென்டரில் ஜாயின் போட்டிங்கன்னா நமக்கு ட்ராயர் ரெடி ஆகிடும். அதே மாதிரி நான் ஜட்டிக்கு சொன்ன மாதிரி தான் எலாஸ்டிக் மேலே வைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு எடுக்கணும். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா பத்தாதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் சேர்ந்து எடுத்துக்கோங்க. அப்போ இழுக்கும்போது நமக்கு ஃப்ரீயாக வரும். புரியுதுங்களா? 2 ரவுண்டு அளவுக்கு எடுக்காதீங்க. பாதி அளவுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒல்லியாக சப்பையாக இருக்கிற குழந்தைங்களுக்குன்னா போதுமானது. இதுவே போதுமானது. இவ்வளோ தூரம் வருது பார்த்தீங்களா? போதுமானது தான். பாருங்கள் நான் இங்கே நோட்டில் மார்க் பண்ணியிருக்கல உங்களுக்கு. இது வந்து நாளாக மடிச்சிருக்கும் போதுனா இப்படி ஃபோல்டு போட்டு நம்ம கட் பண்ணும்போது இது வந்து நம்ம பாருங்கள் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கோம். அதுதான் ட்ராயிங் உங்களுக்கு அதையும் போட்டிருக்கேன் நான். பாருங்கள் இது சென்டர் ஜாயிண்ட்டு. இந்த கால் இந்த கீழே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இந்த நடுவில் இந்த இது அவ்வளோதாங்க. ட்ராயர் ரெடி. இதை வந்து நம்ம துணியில் மார்க் போட்டு இப்போ கட் பண்ணி காட்டுறேன். ஜட்டி ட்ராயர் பாருங்கள். இப்போ கிளாத் எடுத்துக்குவோம். கிளாத் வந்து நான் 20 எடுக்கிறேங்க. அகலம் வந்து 20. ஒரு சைடு காலுக்கு 20. ஒன் சைடு பாகம் மட்டும் 20. டோட்டல் அகலம்னா 40 வரும். ஒரு சைடு மட்டும் 20. 15 வருதுங்க. ஒரு 5 இன்ச்சு சேர்த்து எடுத்துருக்கேன் நான். இது காட்டனுங்கிறதுனால சிங்க் ஆகும். நமக்கு சுருவும் தண்ணியில் போட்டால். அப்புறம் சைடெல்லாம் அடிக்கணும் இல்லைங்களா? அதுக்காக வேண்டி கொஞ்சம் சேர்ந்தே எடுத்துருக்கேன். உயரம் வந்து 15ங்க. 14 இருக்குது போதுங்க. 15 உயரம். அகலம் 20. இந்த மெட்டீரியலில் பாருங்கள் அகலம் இதில் 2 இது எடுத்திருக்கேன். 2 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸை நான் இப்போ நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ண போகிறோம். நாளாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். நல்லா நீட்டாக மடிச்சுக்கோங்க. நல்லா ஒரே மாதிரி மடிச்சுக்கோங்க. ஏறு மாதிரிலாம் இருக்க போது மடிப்பு. 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு மேலே. இதுக்கு நம்ம எலாஸ்டிக் வைக்க ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே மேலே இருந்து 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மேலே பாருங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் இந்த மார்க்கு. சீட் அளவு இங்கே ஒரு 5 மார்க்கு. அப்புறம் இங்கே கால் பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்கு இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரி 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்குங்க. இந்த மார்க் வந்து பாருங்கள் இங்கே இருக்கிறது. இந்த கேப் தான் 2 இன்ச் சொல்கிறேன். இந்த கேப்பு இதுதான் 2 இன்ச்சு. இது நாளாக மடிச்சிருக்கிறதுனால 10 தாங்க வரும். இங்கே பாருங்கள் 10 இன்ச் அகலம். இது 4 ஃபோல்டிங் போட்டிருக்கோம் பாருங்கள். அது மறந்துட்டோம் போன டைம் பேப்பர் கட்டிங் காட்டும்போது 4 ஃபோல்டிங் போட்டிருக்கோம். அப்போ தான் 10 இன்ச்சுங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருதுங்கிறது. இந்த 10ல் 2க்கு மார்க் போட்டோமா? இங்கே 10 இன்ச்சுக்கு உயரத்தில் மார்க் போட்டிருக்கோம். 15ல் 10 இன்ச்சுக்கு மார்க் போட்டிருக்கோம். இப்போ இந்த மார்க்கையும் நம்ம க்ராஸ் பண்ணணும். கரு போடணும்.
அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் இந்த கரு போடும்போது ஸ்ட்ரைட்டாக வராதுங்க, உங்களுக்கு கிராஸாக போய்ட்டுருவீங்க, வி மாதிரி போட்டுருவீங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளேஸ் விட்டு விட்டு டாட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நீங்கள் அப்புறம் இது பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக கிடைக்கும் அந்த வளைவு. இப்போ காலுக்கு பாருங்கள், 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு கால் பட்டி மடிக்க. பாருங்கள், 2.5 இன்ச்சுக்கு கீழே கால் பட்டி மடிக்க ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், மார்க் போட்டிருக்கேன். ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம போடலான்னு போடும்போது ஏறு மாதிரிலாம் போயிடும், கிராஸாக போயிடும். இந்த சைடுக்கு இந்த சைடுக்கு ஏறு மாதிரிலாம் வந்தால் இந்த ஜாயிண்ட் அடிக்கும்போது நமக்கு கரெக்டாக வராது 2 காலும். அதனால் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் சீட்டை. இந்த கால் ஃபோல்ட் பண்ணணும்னு சொன்ன மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா, அதை பிடிச்சி கட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியும் அப்போ தான் இந்த அளவுக்கு வரைக்கும். ஏன்னா மேல் பக்கம் தான் மார்க் போட்டிருப்போம், எல்லா கிளாத்துக்கும் மார்க் இருக்காது. இப்போ கட்டு கொடுத்துட்டா நம்ம எந்த அளவுக்கு அந்த கட்டு வரைக்கும் ஃபோல்டு பண்ணணுங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இடுப்பில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணணுங்கிறது தெரியும். இப்போ நான் இதை பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. விரித்து ஃபஸ்ட்டு பீஸில் கொஞ்சம் மடிச்சுக்கிட்டு இந்த மடிப்பை மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிங்க. மேலே இடுப்பு பட்டி மடித்தாச்சு. இப்போ கால் பகுதி அதே மாதிரி பிசுறு கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இந்த கட்டு நம்ம கொடுத்துருக்குறது பாருங்கள். இப்போ இதை நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். மேலே நம்ம எலாஸ்டிக் வச்சோம்னா நமக்கு வேணும். இப்போ இந்த கால் மடிச்சுக்குவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை பிசுரை கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க, ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை இன்னொரு ஃபோல்டு. இது சென்டர் ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். சென்டர் ஜாயிண்ட் அடிச்சுட்டு இந்த காலுக்கிட்ட இங்கே ஜாயிண்ட் அடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக வளைவாக வரும். ஜாயிண்ட் போட்டிங்கன்னா நமக்கு ட்ராயர் ரெடி ஆகிடுங்க. முதல்ல காலை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கால் பகுதி கீழ் பகுதியை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பகுதி ஃபோல்ட் பண்ணுங்கள். 2வது சென்டர் பகுதி ஃபோல்ட் பண்ணால் தான் நம்ம மேலே எலாஸ்டிக் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். சென்டர் பகுதி ஃபோல்ட் பண்ணி அடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கிராஸையும் அடிச்சுக்கலாம். கால்கிட்ட வர கிராஸ் இருக்கு இல்லைங்களா, இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மேலே ஃபோல்டிங் பண்ணுங்கள். எலாஸ்டிக் வைக்கணும் இல்லைங்களா, அதை எலாஸ்டிக் வச்சுக்க அடிச்சுக்கலாம். ஈஸியாக முடிஞ்சதுங்க. ட்ராயர் ரொம்ப ஈஸிங்க. இதில் ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, இமெயில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. இது மாதிரி மேல் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் போடுங்க. இது அடுத்த கிளாஸ் இன்னும் வேறு ஒரு இதோட நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.